நேர்கள் இணைந்து கொண்டிருப்பது போக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சி. இன்றைய சதுரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் சார்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு மனோ கணேசன் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். அவருடனான சந்திப்பு அரங்கத்தை வழமை போல மெல்பர்ன் நகரிலிருந்து ராஜ் அவர்கள் உங்களுக்காக எடுத்து வருகின்றார். வணக்கம் திரு மனோ கணேசன். வணக்கம். ஒரு திருத்தம், முன்னாள் அமைச்சரும் கூட பாராளுமன்ற உறுப்பினர். தமிழ் கூட்டணி சார்பில் அல்ல, தமிழ் கூட்டணியின் சார்பில் தான் தலைவரும் தமிழ் கூட்டணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன். அப்டேட் பண்ணிக்கொள்ள மறந்து விட்டேன். சரி, எப்படி இருக்கிறீர்கள்? எப்படி இலங்கையிலே தமிழ் மக்கள் இருக்கிறார்கள்? எப்படி இலங்கை இருக்கிறது? சுருக்கமாக கேட்டால் நல்லமா? சிறப்பாக வாழ்கின்றோம் என்ற எண்ணப்பாட்டின் மனப்பான்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நடைமுறையிலே அந்த எண்ணம் சரியானதா பிழையானதா என்பதை வரலாறு தான் சொல்ல வேண்டும். ஆகவே இன்றைய அரசாங்கம், எனது நண்பர் அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம், அவர் தலைமையிலான அரசாங்கம் 159 பேர் பாராளுமன்றத்திலே உறுப்பினர்களாக இருந்தாலும் கூட, அவர் கட்சி சார்பாக இருந்தாலும் கூட, நாடு முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மக்கள், குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் அறிவது அனுரை மட்டும்தான். ஏன்னா எவர் பெயர், விலாசம், முகம் தெரியாது, அவர்கள் தொலைபேசி இலக்கம் தெரியாது, சொல்ல பெயர், முகம், அவர் அலுவலக விலாசம், வீட்டு விலாசம் எதுவும் தெரியாது. ஆக அனுரை என்ற தனி நபரை நம்பி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இப்பொழுது 2 வருடமாக போகின்றது, இன்னும் 3 வருடம் இருக்கிறது. பொறுத்திருந்து வரும் அவகாசம் தந்து பார்ப்போம். என்னுடைய கேள்விக்கான காரணம் என்னன்னு சொன்னால், நாங்கள் புதிய ஆட்சியிலே இப்பொழுதுதான் உங்களை முதலாக சந்திக்கிறோம். நாங்கள் இதற்கு முன்னர் சந்தித்தது கடந்த ஆட்சியில தான் உங்களை நேர்காணல் செய்திருந்தோம். புதிய ஆட்சியிலே முதல் முறையாக நாங்கள் சந்தித்திருந்தோம். இன்று ஜனாதிபதியை 6 தமிழ் பேசும் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் சந்தித்திருந்தார்கள். அதனுடைய உங்களுடைய கூட்டமைப்பு சார்பாகவும் கூட ராதாகிருஷ்ணன் மற்றும் இன்னொருவர் சந்தித்ததாக அறியப்படுகின்றது. அங்கே பேசப்பட்ட விடயங்கள் அல்லது விடுக்கப்பட்ட கோரிக்கைகள், ஜனாதிபதியால் வழங்கப்பட்ட உறுதிமொழிகள் பற்றி ஏதாவது கூற முடியும்? இல்லை, இன்று இலங்கையிலே தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரவை என்ற அடிப்படையிலே 6 தமிழ் முஸ்லிம் கட்சிகள் ஒன்று சேர்ந்து அமைத்த அந்த பேரவை, அந்த மேடை, அந்த தளம் இன்று முதல் முறையாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து உரையாடி இருக்கிறார்கள். இந்த நேர்காணல் நிகழும் இந்த வேளையிலே இன்று மாலை அவர்கள் தற்சமயம் நாட்டு எதிர்கட்சி தலைவர் சஜி பிரேமதாசன் சந்தித்து உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். உரையாட முடியவில்லை. இந்த நிலையிலே இந்த எங்களது தமிழ் கூட்டணியின் சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் மற்றும் அரசியல் குழு உறுப்பினர் பாரத் அருள்சாமி ஆகியோர் அந்த 6 கட்சி கூட்டு செயல்பாட்டிலே கலந்து கொண்டு ஜனநாயக சந்தித்தார்கள். இப்பொழுது அடுத்த சந்திப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சொல்லுங்கள். அந்த ஜனாதிபதியுடைய சந்திப்பிலே நடைபெற்ற பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பாக ஏதாவது உங்களால் கூறக்கூடியதாக இருக்குமா? எனக்கு சம்பந்தமாக சந்திப்பு முடிந்தவுடன் எனக்கு அது சம்பந்தமாக கட்சி தலைவர் முறையில் எனக்கு சொந்தமாக அதில் நிகழ்ந்த நிகழ்வுகள் தொடர்பாகவும், கடந்த விளையாடிய விஷயங்கள் தொடர்பாகவும், ஏற்பட்ட உடன்பாடுகள் தொடர்பாகவும் எனக்கு தகவல் அதிகாரப்பூர்வமாக தரப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாங்கள் முக்கியமாக 3 விஷயங்களை எடுத்துக்கொண்டிருந்தோம். ஒன்று, புதிய அரசியலமைப்பு செயல்பாடு உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும். அனுரகுமார திசாநாயக்க இதற்கு முன்னாலே எங்களுக்கும் மக்களுக்கும், எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எண்ணெய் போன்றவர்களுக்கும், அதே வேளையிலே நாட்டு மக்களுக்கும் அந்த உறுதிமொழியின் அடிப்படையிலே புதிய அரசியலமைப்பு ஆக்கும் பணி ஆரம்பிக்கப்பட வேண்டும். கடந்த நல்லாட்சியின் போது அவரும் அமர்ந்துதான் அந்த வழிகாட்ட குழுவிலே அமர்ந்துதான் புதிய அரசியலமைப்பை சமைக்கும், எழுதும், விவாதித்து ஏற்றுக்கொள்ளும் பாரிய பணியை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். அந்த பணி முடிவடைவிட்டாலும் கூட இடைக்கால அறிக்கை ஒன்று நாங்கள் வெளியிட்டிருந்தோம். அந்த இடைக்கால அறிக்கை வெளியிட்ட
அந்த இடைநிறுத்தப்பட்ட அந்த இடத்திலிருந்து மீண்டும் ஆரம்பிப்பதாக தான் அவர் உறுதியளித்திருக்கார். அது ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கிறது அவருக்கு. அடுத்தது ஒத்திவைக்கப்படக்கூடிய மாகாண சபை தேர்தல்கள், அதையும் அவர் உறுதிபடி அளித்திருக்கார். தனது அரசு ஆட்சிக்கு வருமானால் முதல் வருடத்திலே ஒரு வருடம் முடிவதற்கு முன்னாலேயே அதை மாகாண சபை தேர்தல்களை நடவடிக்கை நடத்துவதாக உறுதியளித்திருக்கார். அதுவும் ஒன்று அவருக்கு ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை அடுத்து மூன்றாவதாக காணி பிரச்சனை, வடகிழக்கிலும் மலையகத்திலும் இருக்கக்கூடிய காணி பிரச்சனை தொடர்பாக அவருக்கு எடுத்துக் கூறப்பட்டிருக்கிறது. வடகிழக்கிலே தமிழ் மக்களின் முஸ்லிம் மக்களின் தனியார் காணிகள் பல பல இடங்களில் இன்னும் கூட இராணுவத்தால் மற்றும் ஏனைய அரசாங்க நிறுவனங்களால், உதாரணமாக தொல்பொருள் திணைக்களம் மற்றும் மகாவலி அதிகார சபை, வன இலாக்கா, வன விலங்கு இலாக்கா போன்றவற்றால் அபகரிக்கப்பட்டு அல்லது அது சுவீகரிக்கப்பட்டு வைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அது அவற்றை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் விடுத்திருக்கிறோம். ஏற்கனவே எங்களது ஆட்சி காலத்திலே கணிசமான இடம் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் விடுவிக்க வேண்டிய இடம் இருக்கிறது, அது ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல மலையகத்திலே கடந்த காலகட்டங்களிலே தேர்தலுக்கு முன்னாலேயே அட்டன் பிரகடனம் என்ற பிரகடனத்தை ஏவிபி கட்சி வெளியிட்டு அதன் மூலம் அதிலே பயிரிடப்படாத இடங்கள் மலைய பெருந்தோட்டங்கள் இருக்கும் பொழுது அவற்றை எல்லாம் மலையக மக்களுக்கு பிரித்து அளிப்பதாக அவர்கள் எழுத்து மூலமாக உறுதியளித்திருக்கிறார்கள். அதுவும் ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்பாக எந்தவித திட்டவட்டமான தீர்மானங்களும் உடன்பாடுகளும் அல்லது கால வரையறைகளும் ஏற்படுத்தப்பட்டதாக தெரியவில்லை. இந்த பேச்சுவார்த்தை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இப்படியான பேச்சுவார்த்தைகளிலே ஒரு சாதகமான விதமான முடிவுகளை அல்லது உறுதிமொழிகளைத்தான் தலைவர்கள் அளிப்பார்கள். ஆனால் அதன் பின்னராக அந்த உறுதிமொழிகள் காற்றிலே பறக்க விட்டதாகத்தான் கடந்த கால வரலாறுகள் சொல்லுகின்றன. எனவே நீங்கள் இது தொடர்பாக தொடர்ச்சியாக அவருக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய அல்லது தேவை இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? அதை எவ்வாறு நீங்கள் கையாள போகிறீர்கள்? தொடர்ச்சியாக நாங்கள் வளர்த்துத்தானே வேண்டும். என்ற நாட்டிலே எண்ணிக்கையிலே சிறுபான்மையை வாழ்கிறோம் நாங்கள். ஈழத்தமிழர்கள், முஸ்லீம், தமிழ் பேசும் முஸ்லீம் மக்கள், தென்னிடங்களிலே வாழக்கூடிய ஏற்கனவே 12-13 மாவட்டங்களிலே வாழக்கூடிய இந்திய வம்சாவளி மலைய தமிழ் மக்கள் ஆகிய நாங்கள் இந்த 3 இடங்களும் தமிழ் பேசும் இனங்கள். ஆகவே எண்ணிக்கையில் சிறுபான்மையை இருக்கிறோம். ஆகவே அந்த ஆட்சி தலைவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் சிங்கள பௌத்தர்களாக இருக்கிறார்கள். அது ஒரு எழுதப்படாத விதியாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும். அது ராஜபக்சவா இருந்தால் என்ன, சந்திரிகாவா இருந்தால் என்ன, ரணில் விக்ரமசிங்கா இருந்தால் என்ன, அல்லது மைத்ரிபால சிறிசேனா இருந்தால் என்ன, அதுக்கு முன்னால சேரநாயக்க பண்டாரநாயக்கா இருந்தால் என்ன, இன்று அனிலகுமாராக இருந்தால் என்ன, அதான் எழுதப்படாத விதி. அதான் உண்மை. ஆகவே அவர்கள் கையெழுத்தான ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. ஆகவே அவர்கள் சிங்கள மக்களை அரவணைத்துக் கொண்டு சிங்கள மக்கள் மனம் போனாத முறையிலே தான் எல்லா ஆட்சியாளர்களும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைய ஆட்சியாளர்கள் கூட முன்ன பின்ன இருந்தாலும் கூட அதன் அடிப்படையாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த ஒரு நாட்டுக்குள்ளே வாழக்கூடிய நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி தலைவர்களை இப்படி ஜனாதிபதி கடந்த கடலை பிரதமர் இருந்தார்கள். அப்படியே அந்த ஆட்சி முறைக்கு ஏற்ப அவர்களுக்கு தொடர்ச்சியாக ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். மனம் தளராத விக்ரமாதித்தன் மீண்டும் மரத்திலே ஏறி அந்த பழைய அம்புலிவாம கதை ஞாபகம் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு அந்த அம்புலிவாம கதையை போல நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டே தான் இருக்க. மனம் தளராமல் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதை நாட்டுக்கு வெளியே புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிருந்தும் சரி, நாட்டுக்குள்ளே மக்களுக்கும் சரி, சாதாரண மக்களுக்கு அல்லது பல்வேறு காரணங்களால் அரசியல் நேரடி ஈடுபாடு இல்லாத மக்களுக்கு சில வழியில் விளங்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த களத்திலே இருந்து செயல்பட இருந்தால் அந்த கஷ்டம் அதன் தாற்பயம் புரியும். அந்த அடிப்படையில் நிச்சயமாக யார் என்ன செய்தாலும் சொன்னாலும் கருத்துக்கள் கூறப்பட்டாலும் கூட தொடர்ச்சியாக நாங்கள் மனம் தளராமல் அரசுக்கு உங்கள் வார்த்தையில சொல்லப்போனா ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். சரி, இந்த சந்திப்பிலே அடுத்த சந்திப்புக்கான தேதியாவது குறிக்கப்பட்டதா அல்லது அது ஒரு அப்படியான நிகழ்ச்சிகள் எதுவும் குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டதா சொல்லலாம்? தேதி குறிப்பிடப்பட்டதாக தீர்மானிக்கப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது இந்த ஜனாதிபதி சந்தித்த பிறகு நாங்கள் இப்ப அடுத்த சந்திப்பு சொன்னேன். நாட்டை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் சந்திப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை அடுத்து தொடர்ச்சியாக இந்திய தூதுவரை நாளை சந்திக்கிறோம். நாளை சந்திப்பு ஏற்பாடாக இருக்கிறது. அது தவிர ஏனைய சர்வதேச சமூகத்தின் பிரதியை சந்திப்போம்.
அப்படி நான் நிகழ்ந்து கொண்டிருக்கும். இணைய கட்சி தலைவர் சந்திப்போம், பௌத்த தலைவர்கள், இந்து இஸ்லாமிய மத தலைவர் சந்திப்போம். அப்படிலாம் இருக்கிறது, தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகள் இருக்கிறது. ஆகவே திகதி குறிப்பது பெரிய விஷயம் அல்ல. திகதியை உடனடியாக தொடர்பு கொண்டு திகதி குறித்து கொண்டு அது ஒரு ரெஜிஸ்ட்ரிக் வேலை, அது பிரச்சனை அல்ல. திகதி தீர்மானிக்கப்படவில்லை, ஆனால் அவசியம் சந்திப்போம். ஆனால் ஒவ்வொரு சந்திப்பிலும் அடுத்த சந்திப்பு வரும் பொழுது இந்த சந்திப்பிலிருந்து ஒரு முன்னேற்றம் இருக்க வேண்டும். முன்னேற்றம் இருக்காமல் வெறுமனே நேரத்தை வீணடிக்க முடியாது. ஆனால் முதன்முறையாக சமகாலத்திலே முதன்முறையாக இப்படி ஒரு தமிழ் முஸ்லிம் கட்சிகளின் கூட்டாக, அது கூட்டணி அல்ல, அரசியல் கூட்டணி அல்ல, தேர்தல் கூட்டணி அல்ல, ஒரு தளம், ஒரு மேடை, அது அரசு தலைவர் சந்தித்திருக்கிறது. கடந்த தடவை உங்களுடன் நாங்கள் நேர்காணல் செய்யும் பொழுது இது பற்றி கேட்ட பொழுது நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், நாங்கள் அப்படிக்கான ஒரு முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று. ஆனால் அது ஒரு தென்னிலங்கையிலே ஒரு இனவாதமாக பார்க்கப்படலாம் என்ற அந்த அடிப்படையிலே சிறு தயக்கம் காணப்படுவதாக கூட 2 வருடங்களுக்கு முன்னர் நீங்கள் சொல்லியிருந்ததாக ஞாபகம் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவரை சந்தித்து என்ன விதமான கோரிக்கைகள் முன்வைக்கப் போகின்றனர்? இல்லை, உண்மையிலேயே இந்த தமிழ் கட்சிகள், தமிழ் பேசும் கட்சிகளின் கூட்டு செயல்பாடு என்பது தொடர்பாக நான் தமிழ் கூட்டு தலைவர் என்ற முறையிலே நான் 10 முதல் 15 வருடங்களுக்கு முன்னாலே இந்த கோரிக்கையை விடுத்திருக்கிறேன். யோசனை முன்வைத்தேன். பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தமிழ் எம்பிக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு காக்கஸ், உங்களுக்கு தெரியும், தமிழ் எம்பிஸ் காக்கஸ், தமிழ் எம்பிஸ் முறையிலான தமிழ் ஸ்பீக்கிங் எம்பிஸ். கடந்த முறை நீங்கள் கிட்டத்தட்ட 50 சிறுபான்மையின பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பதாக கூட சொல்லியிருந்ததாக ஞாபகம் இருக்கலாம். 50 எண்ணிக்கை ஞாபகம் இல்லை. முறையிலே ஆமாம், நான் 10 வருடங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். நான் சொல்லி நான் அரசாங்கத்தை, அல்லாத அரசாங்கத்தை அமைச்சராக இருக்கும் பொழுதே கூட சொல்லி இருந்தேன். ஆனா அந்த சந்தர்ப்பத்திலே பலர் அதை ஏற்றுக்கொள்ள தயங்கிறார்கள், ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை, அல்லது அதில் ஒத்துழைக்க விரும்பவில்லை. ஆனா இன்று காலம் கடந்து வந்திருக்கிறது. அது சரியான நினைக்கிறேன், பரவாயில்லை, தாமதமாக தான் கூட செய்திருக்கிறோம். அது முறையை செய்யப்படுவோம். இல்லை, எதிர்கட்சி தலைவர் சந்தித்தாலும் கூட இதை பேச போகிறோம். எங்களுக்கு முதல் 3 பிரச்சனைகளாக நாம் அடையாளம் கண்டிருக்கிறோம். தற்சமயம் காணி, மாகாண சபை, புதிய அரசியலமைப்பு. அது தவறு இன்னமும் பல விஷயங்கள் இருக்கின்றன. அந்த அரசியல் கைதிகள் விடுதலை, அப்புறம் பயங்கர தடை சட்ட நீக்கம் போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் பின்னால் எடுப்போம். முதலே இந்த 3 விஷயங்கள் தான் இருக்கின்றன, பேசுவோம். சஜித் பிரேமதாசோட மொழி இதுதான் பேசப்படும், எல்லாரும் பேசப்பட்டு ஒரு பொது ஜன அபிப்பிராயத்தை, குறிப்பாக சிங்கள மக்கள் மத்தியிலே பொது ஜன அபிப்பிராயத்தை நாங்கள் உருவாக்குவோம். ஆகவே அது செய்வோம். சரி, அடுத்தபடியாக நீங்கள் அந்த 6 தமிழ் பேசும் கட்சிகள் அந்த ஒருங்கிணைப்பானது இந்த நேரத்திலே, அதாவது இப்பொழுது ஏன் கழிந்து வந்துள்ளதாக, தேவைப்படுவதாக நீங்கள் உணர்ந்து இதை செயற்பாட்டை தொடங்கியிருக்கிறீர்கள்? இல்லை, எப்பொழுதாவது வர வேண்டும் அல்லவா? நான் சொன்னேன் இப்பொழுது உங்களுக்கு, நான் 10 வருடத்துக்கு சொன்னேன். இன்று இந்த 6 கட்சிகளின் பிரதிநிதிகளாக, தலைவர்களாக ஒன்று சேர்ந்திருப்பவர்கள் பலர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் அவர்களே சொன்னேன் 2015ஆம் வருடத்திலே, அதுக்கு முதல் இது கூட சொல்லி இருக்கிறேன், ஏற்றுக்கொள்ள பல்வேறு அவங்களுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருந்திருக்கலாம். இப்பொழுது அப்படி அல்ல. இப்பொழுதாவது அவர்கள் சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அது தவறில்லை. என்றால் எங்களுக்கு தமிழ் மக்கள் என்ற அடிப்படையிலே விசேட பிரச்சனைகள், யுனிக் இஷ்யூஸ், விசேட பிரச்சனைகள் இருக்கின்றன. தமிழர் காலத்தினால் இலங்கையிலே விசேட பிரச்சனைகள் இருக்கின்றன. ஈழத்தமிழர் காலத்தினாலே விசேடமான பிரச்சனைகள் நம்ம கொடுக்கிறோம். மலைய தமிழர் காலத்தினால் விசேடமான பிரச்சனைகள் எதிர்கொள்கிறோம். முஸ்லிம்களோட காலத்தினால் விசேட பிரச்சனை எதிர்கொள்கிறோம். அப்படி விசேட பிரச்சனை இருக்கும் வரைக்கும் நாங்கள் எங்கள் இன அடிப்படையிலே, மொழி அடிப்படையிலே, மத அடிப்படையிலே ஒன்று சேர்ந்து எங்களது கோரிக்கைகள் முன்வைப்பது ஒரு நியாயம் இருக்கிறது. அப்படி தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், மலைய தமிழ் மக்கள் என்ற இன அடிப்படையிலே தமிழர்கள் எண்ணிக்கை சிறுபான்மையான மக்கள் ஒன்று சேர வேண்டாம் என்று எவர் சொல்லுவார்களே, ஆனால் தமிழ் மக்களுக்கு விசேடமான பிரச்சனைகள் இல்லாமல் ஒழிக்கப்பட வேண்டும், அப்படி தீர்வு காணப்பட வேண்டும். உதாரணமாக இலங்கை அரசியலமைப்பிலே சிறு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. மொழி உரிமை இருக்கிறது. இலங்கையில் தமிழ் மொழியும் ஆங்கிலம், சிங்கள மொழியும் என்று தேசிய மொழி, ஆட்சி மொழி, ஆங்கில மொழி இணைப்பு மொழி. இலங்கை அரசியலமைப்பு சிறப்பாக இருக்கிறது, எழுத்திலே சிறப்பாக இருக்கிறது. அதாவது யாழ்ப்பாணத்திலோ மட்டக்களப்பிலோ நூறடியாவில் இருக்கக்கூடிய தமிழ் மட்டும் அறிந்த ஒரு இலங்கையர் தென்னிலங்கைக்கு சென்று, காலி மாத்திரைக்கு சென்று, அம்பாந்தரைக்கு சென்று
எத்தனோ சிங்கள பகுதிக்கு சென்று அரசாங்க அலுவலகங்களில் சென்று வாய்வழி மூலமாகவும் அல்லது எழுத்து மூலமாகவும் தான் விரும்பிய மொழியிலே தமிழ் மொழியிலே அரசாங்கத்தின் பதில்களை பெறுவதற்கான உரிமை இருக்கிறது, உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நடைமுறையில் இல்லையே. ஆனா சிங்கள மக்களுக்கு அப்படியான உரிமை ஏறக்குறைய இருக்கிறது. வடக்கு யாழ்ப்பாணத்து போனாலும் கூட போலீஸ் நிலையங்களுக்கு போனால் அங்க சிங்கள அதிகாரிகள் இருக்கிறார்கள். சிங்கள மொழியில் அவர்களுக்கு பதில் கிடைக்கிறது. தமிழர்களுக்கு தமிழ் பகுதிகளிலே கூட சில இடங்களில் கிடைக்காமல் இருக்கிறது. அப்படி அது தமிழர்கள் விசேடமான பிரச்சனை எல்லாம் அது விசேட பிரச்சனை தானே. ஆகவே சிலர் பெரிய பண்டிதர்களாக நினைத்துக் கொண்டு அரசாங்கத்துக்கு ஆதரவு அளிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு அறிவு கண்ணை மூடிக்கொண்டு பலர் குறை சொல்வார்கள். நீங்கள் எங்களது இரட்சகராக அனுரகுமார திசாநாயக்க இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் தயவு செய்து தமிழர்கள் என்ற அடிப்படையிலே, முஸ்லிம்கள் என்ற அடிப்படையிலே அல்லது மலையாள தமிழர் என்ற அடிப்படையிலே ஒரு 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 களத்தை தளத்தை மேடையை ஒரு நிறுவனத்தை அமைக்க வேண்டாம் சொல்வார்களே. ஆனால் சொல்வார்கள் சொல்ல விரும்புகிறேன். அப்படியானால் அனுரகுமார அல்லது எவராக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் முதலில் தமிழர்களுக்கு விசேடமான பிரச்சனைகள் இருப்பதை தீர்த்து வைக்க வேண்டும். வைத்தால் நாம் செய்ய அவசியம் இல்லையே. தமிழ் என்ற ஆரம்பிக்கும் கட்சியை நடத்த வேண்டிய தேவை தமிழ் கூட்டணி என்ற கட்சி, இலங்கை தமிழரசு கட்சி அல்லது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் போன்ற தமிழ் முஸ்லீம் என்ற பெயரில் கட்சிகள் மிக வேண்டிய தேவையில்லையே. பிரச்சனைகள் இருக்கும் வரைக்கும் தேவை இருக்கிறது, அவ்வளவுதான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது அறிவார்த்தமான பதில் என்று நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன விடயம் சம்பந்தமாக கூட கடந்த தேர்தலுக்கு முன்னர் ஒரு விளம்பரம், தொலைக்காட்சி விளம்பரங்கள் ஒளிபரப்பப்பட்டிருந்தது. அதாவது இலங்கை முழுவதுக்கும் தமிழிலே சென்று பேசி தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய முடியும் என்ற விதமான ஒரு தொலைக்காட்சி விளம்பரங்களும் ஒளிபரப்பப்பட்டிருந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம். அடுத்தபடியாக நீங்கள் தமிழ் பேசும் கட்சிகள் யாரும் சேர்ந்து சில விடயங்கள் சம்பந்தமாக இணக்கம் காணப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகின்றது. ஒரு ஆவணம் ஒன்று உலாய் வருகின்றது. 13 விடயங்களை நீங்கள் இனங்காண்டு இணக்கம் கண்டிருக்கிறீர்கள் சொல்லி பிரையாரிட்டி லிஸ்ட் சொல்லி 13 விடயங்கள் கொண்ட ஒரு ஆவணம் உலாய் வருகின்றது. அது உண்மையான ஆவணமா? இல்லையே, 13 விடயங்கள் என்ற அந்த விஷய ஆவணம், அந்த ஆவணத்தை தயாரித்தது நாம். அதை எங்களது இந்த தமிழ் பேசு கட்சிகளின் பேரவை கலந்துரையாடலிலே சமர்ப்பித்திருந்தேன். ஆகவே அதிலே 3 விஷயங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஏனைய விஷயங்கள் பிறகு வரும். இந்த 3 விஷயங்கள் தான் இப்போ அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன, அவரை எடுத்திருக்கிறோம். ஏனைய 10 விஷயங்கள் பிறகு வரும். அந்த ஆவணத்தை தயாரித்தது நாம் தான். 13 என்று சொல்லப்பட்டு ஞாபகம் இருக்கிறது. 13 அம்சங்களை கொண்ட ஆவணத்தை தயாரித்தது நான் தான். சரி, இதிலே மேலதிகமாக கேட்க வேண்டிய கேள்வி, அண்மையிலே ஸ்ரீதரன் அவரிடம் சில பேட்டி கண்ட பொழுது அவர் சொல்லியிருந்தார், நீங்கள் ஒரு ஆவணத்தை கொடுத்ததாகவும் அந்த ஆவணத்தின் அடிப்படையில், அதாவது என்ன விடயங்கள் பேசப்பட்டது, என்ன இணக்கம் காணப்பட்டது என்ற அந்த பேச்சுவார்த்தையின் பொழுது அவர் அதாவது கலந்து கொள்ளாததன் காரணமாக நீங்கள் கொடுக்க ஒரு ஆவணம் இருந்ததாகவும் அந்த ஆவணத்திலே இந்த விடயங்கள் காணப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அப்படியா? சரியா? ஆம். இல்லை, அவர் என்னை பாராளுமன்ற சந்தித்தார். அது தமிழ் பேசு கட்சிகளின் பேரவை, அரசியல் பேரவை ஆரம்பிப்பதற்கு முன்னாலே நாங்கள் கடந்த 2-3 வாரத்துக்கு முன்னாலே கொழும்பிலே ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தி நாங்கள் எங்களது ஆரம்ப வைபவத்தை நிகழ்த்தினோம். அந்த நிகழ்வுக்கு முதல் பாராளுமன்றத்தின் நூலகத்தில் கண்ட பொழுது அவர் அந்த நாங்கள் நாளை 2-3 நாட்களுக்கு பிறகு நாங்கள் நடத்தக்கூடிய வைபவத்தில் சேரக்கூடிய கட்சி தானே இலங்கை தமிழரசு கட்சி. கட்சியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தானே அவர். அந்த இடத்துல கேட்ட பொழுது அவருக்கு நான் அந்த வாகனத்தை வழங்கினேன். இதை பற்றி நாங்கள் கலந்து ஆலோசிக்க போகிறோம் என்று சொல்லியிருந்தேன். அவர் அந்த முதல் நாள் வைபவத்து வருவாரா வரமாட்டான்னு தெரியாது, நான் கொடுத்திருந்தேன். அவருக்கு அவர் பாராளுமன்ற கௌரவ எம்பி தானே கொடுத்திருந்தேன், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நான் பேசவில்லை. அது சம்பந்தமாக கலந்து ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது நினைக்கிறேன். சரி, இதிலே அந்த முக்கியமாக பேசப்பட்ட விடயம் என்னவென்று சொன்னால், உங்களால் கொடுக்கப்பட்ட ஆவணத்திலே முதலாவது விடயமாக இந்த தனித்தனி கட்சிகளுக்குரிய அங்கீகாரம் தனித்தனியாக சபாநாயகரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதாவது தமிழ் முற்போக்கு முன்னணி, முஸ்லிம் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் அங்கத்தவர்கள் பார்லமெண்டத்திலே முதலாவதாக முக்கியமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதியிடம் கேட்பதற்காக அதுதான் முக்கியமான, அதாவது முதலாவது விடயமாக சொல்லப்பட்டிருப்பதாக சொல்லி
இதையே ஒரு பிரச்சாரமாக அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய தலைவர் கஜேந்திர குமார் பொன்னம்பலம் இதுக்காகத்தான் இந்த கூட்டம் நடைபெற்றது. இதுதான் முதலாவது விடயமாக அங்கே பேசப்பட்டது. இந்த விடயத்தை எனக்கு ஸ்ரீதரன் அவர்கள் அனுப்பியிருந்தார் என்ற விதமாக ஒரு பேட்டியிலே சொல்லியிருந்தார். இது ஒரு நகைப்புக்கிடமாக இருந்ததுன்னா நீங்கள் எல்லாம் கூட்டு சேர்ந்து அங்கே செய்யும் முயற்சியிலே முதலாவது விடயம் உங்களுடைய தனித்தனி கட்சிகளை பாராளுமன்றத்திலே ஒரு தனி அங்கீகாரம் கொடுப்பதற்கு ஒரு வேண்டுகோள் விடுப்பதுதான், அதாவது உங்களுடைய சுயநல நோக்கத்துக்காகத்தான் இந்த கூட்டம் அல்லது இந்த ஒழுங்கமைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குற்றஞ்சாட்டினது மட்டுமல்ல, விமர்சனங்களும் வந்திருக்கின்றன. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நண்பர் அவரது கருத்து அல்ல, சிறிதரின் கருத்து, எங்களது கருத்து அல்ல. நகைப்புக்கிடமான விஷயமாக இருக்குமானால் நகைக்கப்பட வேண்டியது அவர்களே பார்த்து நகைக்க வேண்டும். சிரிப்புக்குள்ள அவர்கள் தான். நாங்கள் சேர்ந்து கதைக்கிறோம். அவர்கள் அந்த 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 கலந்துரையாடலில் கலந்து கொள்ளவில்லை. கலந்து கொள்ள வெளியே இருந்து கொண்டு கலந்து கொண்டு உரையாடுகின்றவர்கள் உரையாடும் விஷயங்களை பற்றி கருத்தரிப்பது நாகரிகமான விஷயமே அல்ல. அதிலே முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது என்ற 13 விஷயங்கள் போடப்பட்டிருந்தாலும் கூட முக்கியத்துவ வரிசை அல்ல. நான் சொன்னேன், இப்பொழுது 11 விஷயங்கள் இருந்தாலும் கூட முதல் 3 விஷயங்களை எடுத்திருக்கிறோம். என்ன காணி முக்கியம் இல்லையா கேட்கிறேன், உங்களுக்கு கேட்கிறேன். நீங்கள் சொன்ன விடயங்கள் அது சரி. அவரின் அடிப்படையிலே அவர் படித்த அவருடைய கேளுங்கள். கிடையாது. நான் கேட்பது என்றால் உங்கள் மூலமாக அதை தெளிவுபடுத்த வேண்டும். அவருடைய தெளிவுபடுத்தி விடுங்கள், தெளிவுபடுத்தி விடுங்கள். கேட்டு விட்டீர்கள், விலங்கு தெளிவுபடுத்தி விடுங்கள். அது ஆவணம் எனது ஆவணம். அந்த தமிழ் பேசும் கட்சிகளின் அரசியல் பேரவையிலே இடம்பெறும் கட்சி ஒன்று தலைவரும் நான் தான். ஆகவே 2 அந்தஸ்து இல்லாதவர்கள் தான் அவர்கள் அவர்கள் விட நான் தான் சொல்லுவேன், போய் சொல்ல வேண்டும், அதை பொறுத்துக் கொள்ளுங்கள். ஆகவே நான் சொல்கிறேன், கேளுங்கள். அவர்கள் அல்ல, நான் சொல்கிறேன். எங்கள் பிரச்சனை நான் சொல்கிறேன். அதில் 13 விஷயங்கள் இருந்தாலும் கூட அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த அந்த கலந்துரையாடலிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயங்கள் அல்ல, ஏற்றுக்கொள்ளப்படாத விஷயங்களும் அல்ல. பிறகு பேசுவோம். முதலிலே நாங்கள் முதல் ஆரம்பமாக முதல் முக்கிய விஷயமாக இந்த காணி முக்கியம் இல்லையாது, முக்கியமான பிரச்சனை. மாகாண சபைகள் முக்கியமா இல்லையா, முக்கியமான பிரச்சனை. அடுத்து புதிய அரசியலமைப்பு முக்கியமா இல்லையா, முக்கியமான பிரச்சனை. அவர்கிட்ட எடுத்துக்கிறோம், நாங்கள் அது பேசுகிறோம். அது அந்த பாராளுமன்றத்தில் தனித்தனி கட்சிகள் இருக்கும் காரணம், பாராளுமன்றத்திலே சில கட்சி கூட்டணியாக போட்டி போடுவோம். அது வடகிழக்கு கட்சிகளுக்கு அப்படியே தனியா கூட்டாக போட்டிருக்கிறார்கள், தனித்து போட்டிட்டு இருக்கிறார்கள். திண்ணிகள் அப்படி அல்ல. அப்படியான பொழுது சில அவசியம் ஏற்படும் பாராளுமன்ற செயல்பாடுகளுக்காக. அது சின்ன விஷயம், பெரிய விஷயம் இல்லை. அதையெல்லாம் பிடித்துக்கொண்டு பேசுவார்களே. ஆனால் பேசிய பேச்சை நான் கேட்கவில்லை. அது நகைப்புக்குரிய, சிரிப்புக்குரிய, கோமடித்தனமான கருத்து. அதை விட சீரியஸான விஷயங்களைத்தான் நான் கஜேந்திர பொன்னம்பலத்தை நண்பரிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாக இந்த விளக்கத்தை கொடுத்ததற்கு நன்றி. என்றால் இந்த விளக்கத்தின் மூலமாகத்தான் அவருடைய அந்த விமர்சனம் அல்லது குற்றச்சாட்டு மக்கள் மத்தியிலே நான் நினைக்கின்றேன். திருப்பிள்ளைத்தனமான விமர்சனம் சொல்ல விரும்புகிறேன், அவ்வளவுதான். அடுத்த கேள்வியாக அவருடைய கட்சியை நீங்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை, அது ஒரு காரணமாக பேசிய பொழுது கஜேந்திர பொன்னம்பலம் அவரது கட்சி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி அல்ல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 2 பேர் இருக்கிறது. அந்த கட்சியை உள்வாங்க வேண்டும் என்று நாங்கள் உரையாடி இருக்கிறோம். பல்வேறுபட்ட கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. பிறகு நானும் நண்பர் ராவ் ஃபக்கீம் அவர்களும் 2 நபர் கொண்ட குழுவாக நியமிக்கப்பட்டு நாங்கள் இருவரும் கஜேந்திர பொன்னம்பலத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று தீர்மானமாகி இருக்கிறது. பேச்சுவார்த்தை நடத்துவோம், அவ்வளவுதான். இப்பொழுது ஒரு ஆரம்பம் உருவாகி இருக்கிறது. ஆரம்பத்துக்குள்ளே சில சேருவார்கள். பிறகு இன்னும் அது பணியை பெருகும் பொழுது புதியவர்கள் உள்ளே வரலாம், இன்னும் பல கட்சிகள் உள்ளே வரலாம், அந்த கட்சி மட்டும் இன்னும் பல கட்சிகள் உள்ளே வரலாம். அது நடக்கும். ஆகவே ஒரு ஆரம்பம் ஆகியிருக்கிறது. ஆரம்பத்திலேயே எல்லாரும் உருவாக முடியாது, படிப்படியா வருவோம். ஆகவே எல்லாவற்றையும் குறை காண வேண்டும் என்றால் குறை கண்டு கொண்டே இருக்கலாம். சரி, இதே மாதிரியான ஒரு முயற்சி 2-3 வருடங்களுக்கு முன்னர் கூட யாழ்ப்பாணத்திலே மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதில் நீங்களும் கலந்து கொண்டிருந்தீர்கள் ஆரம்ப அமர்விலே. பின்னர் அதில் இருந்து சில காரணங்களுக்காக வெளியேறிவிட்டீர்கள். அந்த நிகழ்வு போல இந்த விடயமும் மாறக்கூடிய அபாயம் இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் அல்லது? அப்படி நான் பார்க்கவில்லை. அப்படி அல்ல. உங்களுக்கு தெரியும், அந்த நேரத்திலே டெலோ இயக்கத்தின் சார்பிலே நண்பர் செல்வம் அடைக்கலநாதன்
அவர்கள் முன்முயற்சியால் யாழ்ப்பாணத்திலே கலந்துரையாடல் நடந்தன. அதிலே நானும் ராவ் ஹக்கீம் அவர்களும் கொழும்பில் சென்று கலந்து கொண்டிருந்தோம். பிறகு கொழும்பிலும் கலந்துரையாடல் நடந்தன. நீங்கள் இதில் ஆரம்ப கட்டத்திலே தமிழக போயிருந்தீர்கள் பார்த்திருந்தேன். விலங்கில் புகையிரத்திலே பயணம் செய்திருந்தீர்கள் பார்த்திருந்தேன். ஆமாம் சரியா ஞாபகம் இருக்கிறது உங்களுக்கு. பரவாயில்லை. அதிலே இலங்கை தமிழர் கட்சி சேர்த்துக் கொள்ளப்படவில்லை ஆரம்பத்திலே. பிறகு அவர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஆனால் அந்த உருவாக்குள்ள ஆவணம் தொடர்பாக சில முரண்பாடுகள் ஏற்பட்டன. ஆகவே அங்கே இருந்து அந்த அந்த கூட்டு செயல்பாட்டை உள் முரண்பாடை ஏற்படுத்தக்கூடாது என்ற நல்லெண்ணத்திலே நாங்களும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் அது வெளியேறிவிட்டு வடகிழக்கு தமிழ் கட்சிகளுக்கு மாத்திரம் அந்த செயல்பாடு முன்னெடுக்கும்படி விட்டுவிட்டு வெளியே வந்து விட்டோம். அது பிறகு அந்த செயல்பாடு அப்படி நின்று போய்விட்டது. அது போன்ற ஒரு ஆபத்து இந்த கூட்டுக்கும் ஊடகமாக ஊகம் சொல்ல முடியாது. பொறுத்தது பார்ப்போம். நல்ல நடக்கவே நம்புவோம். அவ்வளவுதானே. இப்பொழுது வெறுமனே வடகிழக்கு தமிழ் கட்சிகள் மட்டுமல்ல, வடகிழக்கு சார்ந்த முஸ்லிம் கட்சிகள், தென்னிலங்கை தமிழ் கட்சிகள் இருந்திருக்கிற இப்பொழுது தமிழ் கூட்டணி தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய பெரிய கட்சி. அடுத்த கட்சி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ். இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு எங்களுக்கு கூட பரம்பரை முரண்பாடுகள் இருக்கின்றன. இருந்தாலும் முரண்பாடுகளை தள்ளி வைத்து விட்டு நாங்கள் என்னென்றால் இது கொமாண்ட் மினிமம் புரோகிராம், குறைந்தபட்ச பொது நிலைப்பாடுகள். இது அரசியல் விஞ்ஞானம் படித்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு புரிய வேண்டும். இது உதாரணமாக இப்பொழுது மாகாண சபை என்பது தொடர்பாக பல்வேறு முரண்பாடுகள் இருக்கின்றன. திரு கஜேந்திரர் பொன்னம்பலப்பட்டது கட்சி மாகாண தேர்தலிலே போட்டியிடுமா போட்டியிடாதான் தெரியாது. போட்டியிடுவார்கள் இருந்தாலும் கூட போட்டியிட்டு விட்டு அந்த அதிகாரம் போதாதென்று இன்னும் மேலதிக அதிகாரத்தை கோரலாம், உரிமை இருக்கிறது. புதிய அரசியலமைப்பு, ஒற்றையாட்சி அரசியலமைப்பு இருக்கிறது, பெடரல் அரசியலமைப்பு இருக்கிறது, அல்லது இந்த ஒரு நாடு தேசம் என்று சொல்லக்கூடிய அரசியலமைப்பு இருக்கிறது. பல விஷயங்கள் எல்லாம். ஆனால் அரசியலமைப்பு வேண்டும், பேச்சுவார்த்தை ஆரம்பிங்கள் சொல்வதுதான் குறைந்தபட்ச உடன்பாடு, ஒருமைப்பாடு. அங்கே வந்து தங்களுக்குரிய கட்சியின் நிலைப்பாடு முன்வைப்பது அவர்கள் தனிப்பட்ட நிலைப்பாடு. ஆக குறைந்தபட்ச உடன்பாடு பார்க்க வேண்டும். குறைந்தபட்ச உடன்பாடு அங்கே நாங்கள் முரண்பாடுகள் பேச முடியாது. குறைந்தபட்ச உடன்பாடுகள் பேச வேண்டும். கொமன் மினிமம் புரோகிராம் என்பது உலகம் முழுக்க இத்தகைய பல கட்சிகள் சேர்ந்து செயல்படும் பொழுது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அறிவுபூர்வமான விஞ்ஞானபூர்வமான சிந்தனை செயல்பாடு. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ள விரும்பாதவர்கள், முடியாதவர்கள் இங்க வர முடியாது. அவர்கள் சரி. நீங்கள் இந்த கூட்டினுடைய இன்னமொரு படியாக இந்திய விஜயம், வெளியுறவு செயலாளர் மற்றும் தமிழக முதலமைச்சரை சந்திக்க உள்ளதாக ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் நேற்று முன்தினம் தெரிவித்திருக்கின்றார். இதற்கான ஏற்பாடுகள் ஏதாவது நடைபெறுகின்றதா அல்லது நடைபெறும்? ரவுஃப் ஹக்கீம் நான் சந்திக்கவில்லை. நான் நேற்று சந்திக்கவில்லை. நான் இன்னும் பேசலாம். அது நடக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய தூதுவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? இந்திய தூதுவர் மற்றும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளின் தூதுவர்கள், அமெரிக்க கனடிய தூதுவர்கள் இருக்கிறார்கள், ஆஸ்திரேலிய தூதுவர் இருக்கிறார். பேசலாம். நாங்கள் கட்சி ரீதியாக நான் பலமுறை சந்தித்திருக்கிறேன். எல்லாரையுமே கட்சி ரீதியாக தனிப்பட்ட தமிழ் கூட்டணி சார்பாக நான் தெரியும். பலமுறை கடந்த வாரம் கூட கனடிய தூதுவர் சந்தித்திருந்தேன். கனடிய தூதுவர், ஜெர்மனி தூதுவர், பிரான்ஸ் தூதுவர், இந்திய தூதுவர் பலமுறை, அப்புறம் இங்கிலாந்து தூதுவர், பிரிட்டானிய தூதுவர், அமெரிக்க தூதுவர், புதிய தூதுவர் அமெரிக்காவிலிருந்து வருகிறார். ஆகஸ்ட் மாதம் இந்த மாதம் பதவியேற்க இருக்கிறார். ஏற்கனவே அவர் சந்திப்பதற்கான கொள்கை ரீதியாக உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே சந்திப்போம் தனிப்பட்ட கட்சி ரீதியாக. இப்பொழுது கூட்டாக சந்திக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது, பிரச்சனை இல்லை, சந்திக்கலாம். தவிர இலங்கையிலிருந்து வெளியே சென்று தமிழக முதல்வர் சந்திக்கலாம், பிரச்சனை இல்லை, இருக்கலாம், பிரச்சனை சந்திக்கலாம், நடக்குது. என்னுடைய கேள்விக்கான காரணம் என்றால் அண்மையில நீங்கள் இந்திய விஜயம் மேற்கொண்டதாக அறிந்திருந்தேன். அந்த விஜயத்தின் பொழுது ஏதாவது முன்னெடுப்புகள் இது சம்பந்தமாக எடுக்கப்பட்டிருந்ததா என்பதைத்தான் அறிகிறேன். நான் புதுடெல்லிக்கு போயிருந்தேன், சென்னைக்கு போகவில்லை. என்னை பொறுத்தவரை இலங்கையில் வாழக்கூடிய தமிழ் பேசும் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது சென்னையில இல்லை, டெல்லியிலே இருக்கிறது. டெல்லியிலே தான் இந்தியா பங்களிக்க முடியுமே தவிர சென்னையில பங்களிக்க முடியாது. சென்னையிலே முதலமைச்சராக அது கருணாநிதி அவர்கள் இருந்தாலும் சரி, அல்லது எம்ஜிஆர் இருந்தாலும் சரி, ஜெயலலிதா இருந்தாலும் சரி, இப்பொழுது விஜய் இருந்தாலும் சரி, அவர்களால் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட அல்லது வரையறைக்கப்பட்ட சில விஷயங்களை மட்டும் செய்ய முடியும். ஆகவே ஒட்டுமொத்தமான செயல்பாடு இலங்கையில வாழக்கூடிய மக்களின் தேசிய அரசியல் பிரச்சனையா இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், அவற்றுக்கெல்லாம் தீர்வு சென்னையில் அல்ல, டெல்லியில தான் இருக்கிறது என்ற தெளிவு எனக்கு இருக்கிறது. சரி, நல்லது.
இன்னும் ஒரு விடயமாக ஒரு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதாவது என்னவென்று சொன்னால், முன்னைய ஆட்சி காலங்களிலே அமைச்சர் பதவிகளை வகித்தவர்கள், அப்போது இந்த விடயங்களை தங்களுடைய மேல் மட்டத்தில் உள்ள பிரதமர், ஜனாதிபதிக்கு எழுப்பாமல், இப்பொழுது இப்படியான குரலை எடுப்பதற்கான காரணம் என்ன? தேவை இருக்கின்றது என்ற ஒரு விமர்சனங்கள், அல்லது இந்த ஆட்சியை ஒரு சங்கடத்துக்கு உள்ளாக்க வேண்டிய தேவை இருக்கின்றதா? அதன் காரணமாகத்தான் இப்படியான செயற்பாடுகள் செய்யப்படுவதாக சொல்லப்படுகின்றது. இது தொடர்பான உங்களுடைய கருத்து என்ன? சிரிப்பு வருகிறது. ஏனென்றால் கடந்த காலங்களில் நாங்கள் என்ன செய்யவில்லை நினைக்கிறீர்கள்? செய்திருக்கிறோம். கடந்த காலங்களிலே ஒவ்வொரு அரசாங்கம் பொறுப்பெடுத்தும் கூட அந்த அரசாங்கத்துக்கு எதிராக தெருப்போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம், கலந்துரையாடல்கள் சந்தித்திருக்கிறோம், பாராளுமன்ற குரல் எழுப்பி இருக்கிறோம், பாராளுமன்ற வெளியே குரல் எழுப்பி இருக்கிறோம், சர்வதேச சமூகத்தை முறையிட்டிருக்கிறோம், ஜெனீவாவுக்கு போயிருக்கிறோம், ஜெனீவாவில் இருந்து ஐநா மனித ஆணையாளர்களுக்கு அழைத்து வந்திருக்கிறோம், பல காரியங்கள் செய்திருக்கிறோம். இது அடிப்படையில் சிங்கள பௌத்த நாடு, மறந்துவிட சிங்கள பௌத்த நாடு. அந்த சிந்தனை இன்னும் இருக்கிறது. அனரகுமார் சேனாநாயக்க காலத்திலும் இருக்கிறது. அது நீர்பத்து நெருப்பாக இருக்கிறது. கடந்த காலங்களே பகிரங்கமா இருந்தது, கொஞ்சம் அடக்கி இருக்கிறது, கீழே விழுந்திருக்கு. ஆனால் முழுமையாக எல்லாம் போய்விடவில்லை. ஆகவே இதற்குள்ளே தான் தமிழ் கட்சிகள் சுழியோட வேண்டும், இதை புரிந்து கொள்ள வேண்டும். எடுப்பிலே கண்ணை மூடிக்கொண்டு, அறிவு கண்ணை மூடிக்கொண்டு குறைசெம்மர் சொல்லிக் கொண்டு தான் இருப்பார்கள், அது பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மை என்னவென்றால் நாங்கள் போராடி கொண்டு தான் இருக்கிறோம். இது நாட்டிலே மனோ கணேசன் ஜனாதிபதியாக இருந்ததில்லை, மனோ கணேசன் பிரதமராக இருந்ததில்லை, மனோ கணேசன் நாட்டில் அரசாங்கத்தை நடத்தவில்லை, தகுதி இல்லாமல் இல்லை. நாட்டில் இருந்த ஜனாதிபதிகள், இன்று இருக்கும் ஜனாதிபதி, ஜனாதிபதியாக கனவு காணும் ஜனாதிபதிகள் இருக்கிறார்கள், நிழல் ஜனாதிபதிகள். அவர் எல்லோரும் சமமான முறையிலே சிலரை விட அதிகமாக கூட தகுதி இருக்கிறது, நம்புகிறேன், தன்னம்பிக்கை இருக்கிறது எனக்கு. ஆனால் எழுதப்பட விதி ஒன்று இருக்கிறது நாட்டிலே. எழுதப்பட விதி என்னவென்றால், ஜனாதிபதி ஆவதென்றால் அவர் சிங்கள பௌத்தராக இருக்க வேண்டும். அந்த எழுதப்பட விதி இருக்கிறது. அந்த விதி இந்தியாவிலே மாறிவிட்டது, அமெரிக்காவிலே மாறிவிட்டது, பிரிட்டனிலே மாறிவிட்டது, இலங்கையில மாறவில்லை. அனுரகுமார் சாராக மாற்ற வேண்டும், மாறவில்லை. ஆகவே நாங்கள் சிறுபான்மை அரசாங்கத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, எதிர்கட்சியில் இருந்தாலும் சரி, நாங்கள் இருந்த இடத்துல கூட போராடி கொண்டு தான் இருக்கிறோம். போராடினால்தான் இந்த வரை தமிழ் மக்கள் தப்பி இருக்கிறார்கள். இதோட இது அழிவு அதிகமாக இருக்கும். 2005ஆம் வருடத்தில் இருந்து இன்னும் தனிப்பட்ட உதாரணம் சொல்கிறேன். 10ஆம் ஆண்டு வரை இறுதி உத்தரவை கழித்த பொழுது வசதி வாய்ந்தவர்கள் அமெரிக்கா, கனடா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, உங்களுக்கு ஆஸ்திரேலியா தப்பி ஓடி அடைக்கலம் புகுந்து விட்டார்கள். மிகவும் கஷ்டமானவர்கள் மண்ணில் தங்கிவிட்டார்கள். கடைசி இறுதி யுத்தம் வரை உயிரிழந்தார்கள். இடையில இருக்கக்கூடியவர்கள், போராட வசதி உள்ளவர்கள் வடகிழக்கு வெளியேறி வந்து கொழும்பில் தலைநகரத்தில் தான் அஞ்சம் புகுந்தார்கள். அவர்கள் காவலராக இருந்தது யார்? மனோ கணேசன். நானும் என்னுடைய இருந்த ஒரே ஒரு தமிழ் எம்பி ரவிராஜ், வேறு யாரும் இருக்கவில்லை. ஏழை தமிழ் எம்பிக்கள் எல்லாம் நாடு இருக்கவில்லை. அவர்களே அடைக்கலம் தேடி வேறு வெளிநாடுகள் போய்விட்டார்கள். இலங்கையில் இருக்கவில்லை அவர்கள். அப்படித்தான் இருந்தது. நானும் ரவிராஜ் தான் அந்த தெருவிலிருந்து போராடினோம். அந்த போராட்டம் ரவி கொல்லப்பட்டார். என்னை கொலை செய்தார்கள். 3 பேர் கொலை செய்தார்கள். தப்பிவிட்டேன் நான், அவ்வளவுதான். ஆனா அதுக்காக ஓடி ஒழியவில்லை. நான் இங்கேதான் இருந்தேன். ஆக போராடவில்லையா? நாங்கள் போராடவில்லை, குரல் எழுப்பவில்லை. இதிலே உங்களை சொன்னால் சொல்லுவார்கள் ஒன்று மனசாட்சி இல்லாதவர்கள், அல்லது அடிமுட்டார்கள். அவரை பதில் சொல்லி புரிஞ்சம் இல்லை, அவ்வளவுதான். இதிலே முன்வைக்கப்பட்ட விமர்சனமானது உங்களை நோக்கி அல்ல, உங்கள் கூட்டணியில் இருக்கும் முஸ்லிம் கட்சியை நோக்கி. என்றால் அவர்கள் தான் பிரதானமாக நீதி அமைச்சராக ரவுப் ஹக்கீம் இருந்தார், மேல்குடியேற்ற அமைச்சராக ரிசாத் பதுத்திட்டு இருந்தார். அவர் இருக்கும் பொழுது அங்கே நீதி தமிழ் மக்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஒன்று இது கூட்டணி அல்ல, இது ஒரு பேரவை களம், தேர்தல் கூட்டணி அல்ல. இதில் உள்ள கட்சிகள் எல்லாம் 6 கட்சிகள் சேர்ந்து ஒரு போதுமே கூட்டணி அமைக்க முடியாது, ஒரு போதும் தேர்தல் கூட்டணி அமைக்க முடியாது. அது தெளிவாக இருங்க. கூட்டணி அல்ல, அது அந்த நோக்கம் இல்லை. இது ஒரு பொதுவான களம், ஒரு மேடை, இட்ஸ் எ பிளாட்ஃபார்ம், அவ்வளவுதான். அடுத்து இந்த கேள்வி நீங்கள் ரவுப் ஹக்கீம் அவர்களை கண்டு கேளுங்கள், இந்த பதிவுடன் கேளுங்கள். வரலாறை பார்த்தால் கருப்பு வரலாறு எல்லோருக்கும் இருக்கிறது. ஏன்
அனுரகுமார் திசாநாயக்கோட இல்லையா? இன்று அனுரகுமார் திசாநாயக்க கடுமையாக சிறைப்பிடிப்பேன், உள்ளே போடுவேன், இலங்கையின் அரசியல், சமூக, பொருளாதார, கலாச்சார துன்பங்களுக்கெல்லாம் காரணம் நீதான் என்று சுட்டிக்காட்டும் நபர் யார்? மஹிந்த ராஜபக்ச குடும்பம். மஹிந்த ராஜபக்சவை ஜனாதிபதி ஆக்கியது யார்? இந்த அணுக ஜேவிபி. உண்மை அது. அதே நேரத்தில் அனுரகுமார் திசாநாயக்கா மற்றும் செல்வின் செல்வா எல்லோருக்கும் மஹிந்த யாருன்னு தெரியும். மஹிந்த 2004 வருடத்திலேயே நடைபெற்ற சுனாமியின் போது சுனாமி நிவாரணத்துக்காக வெளிநாட்டு வந்த நிதியை சொந்த கணக்கிலே போட்டு விட்டார் சொல்லி வழக்கே நடந்தது. ஹெல்பிங் அம்மா தெரியும். அப்ப தெரிந்து கொண்டேதான் ஜனாதிபதி ஆக்கினார்கள். பிறகு ஜனாதிபதி ஆக்கி அவர் மீண்டும் கடந்த ரணில் காலத்தில் நிகழ்ந்த அந்த பேச்சுவார்த்தை ஆரம்பித்து ஒஸ்லோ வரை பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது அப்படி அல்ல, போர் நடத்தி ஆக வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி போர் நடத்த வைத்தது ஜேவிபி. மதுவிடாதீர்கள், ராணுவத்துக்கு ஆள் சேர்த்து கொடுத்தது ஜேவிபி. ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதம் தரித்த ஒரு இயக்கம் தமிழா இருக்கலாம், சிங்களவராக இருக்கலாம். ஜேவிபி கடந்த காலங்களிலே இலங்கையை தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுத கிளர்ச்சி நடத்தினார்களே 71 39. அதே மாதிரி நடத்தினால் அந்த அரசாங்கம் அந்த 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 இயக்கத்துக்கு எதிராக ராணுவத்தை பயன்படுத்தும் என்பது ஒரு விதி. அது உலக விதி, அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதி, அது சட்டம். அதுதான். அந்த மாதிரி செய்யப்பட்ட பொழுது வடகரிகள் தமிழ் மக்கள், தமிழ் விடுதலை புலிகள் போராடிய பொழுது போராட்டத்தை ஆயுத போராட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஆயுத கிளர்ச்சி என்பதை ஆயுத வன்முறையை நான் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட அந்த போராட்டத்தை பின்னால் இருந்த நியாயத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். காரணம், தொடர்ச்சியாக தமிழ் ஜனநாயக தலைவர்கள் சிங்கள அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதான பூர்வமாக பாராளுமன்ற ரீதியாக தேசிய தீர்வு காண முயற்சி செய்யப்படுவதெல்லாம் ஒப்பந்தத்தை எழுதி வைத்துவிட்டு பிறகு கிடைத்து விட்டார்கள் சிங்கள மக்கள், சிங்கள தலைவர்கள். பிறகு வேறு வழி இல்லாமல் தான் தமிழ் இளைஞர்கள் ஆயுதத்துக்கு தள்ளப்பட்டார்கள். அது உண்மை. ஆகவே தேசிய பிரச்சனை குறைந்தவை தீர்வாக தான் கருதப்பட்டது மாகாண சபை. தெரிந்தானே, மாகாண சபை இலங்கை ஒப்பந்தம் பண்ண வந்தது. அதை எதிர்த்து தெருவில இறங்கி நாட்டை எடுத்த கட்சி தான் ஜேவிபி. ஆகவே போராடிய விடுதலை புலிகள் அல்லது தமிழ் தேசிய கட்சிகளுக்கு குறைந்தபட்சமாக தீர்வை கூட வழங்காமல் தீர்வை தேசிய பிரச்சனை அதிகார பகிர்வு என்பதை எதிர்த்துக் கொண்டு போரை ஊக்குவித்த கட்சி தான் ஜேவிபி. அது கருப்பு இல்லையா? கருப்பு வரலாறு இல்லையா? பிழை இல்லையா? வரலாறு இரண்டு வரலாறு இல்லையா? அந்த போரை தவிர இருந்து போனார்கள். எங்கள் உறவுகள், தாய்மார்கள், தந்தைமார்கள், சகோதரர்கள், பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள். சமூகங்கள் பிரிந்தன. கணவன் மனை பிரிந்தார்கள், சகோதரர்கள் பிரிந்தார்கள், நண்பர்கள் பிரிந்தார்கள், காதலர்கள் பிரிந்தார்கள், சாதியினர்கள் பிரிந்தார்கள். உலகெல்லாம் விரைவி புரை வாழ்கிறீர்கள் நீங்கள் எல்லாருமே இலங்கையர்கள். ஏன் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஐரோப்பா, அமெரிக்கா, கனடா சிதறி வாழ்கிறார்களே. தந்தை இங்கே, தாய் அங்கே, அண்ணன் இங்கே, தம்பி அங்கே. இவ்வளவு பேர் கடலிலே கடந்து போனார்கள். கொழும்பிலிருந்து சட்டவிரோத முறையிலே ஆஸ்திரேலியா நோக்கி பயந்த படகுகள், பல படகுகள் கடலுக்குள்ளே போன யுத்தத்தை பிரதிபலிப்பு தானே இதெல்லாம். ஆகவே குறைந்தபட்சமாக அதிகாரத்தை பகிர்ந்து விட்டு அதன் பிறகு யுத்தம் செஞ்சிருக்கலாம். அதிக பகிர வேண்டாம் சொன்ன கட்சி தான் ஜேவிபி. ஆகவே சொல்லிக்கொண்டே போகலாம். எனக்கு சொல்ல முடியாது, கேளுங்க. மனோகன் சொல்ல முடியும். மனோகன் எனக்கு எல்லாம் தெரியும். எல்லா விஷயத்தையும் அறிந்திருக்கிறேன். நான் அறிந்துதான் இருக்கிறேன். அறிந்து கடம் மாறாமல், கொள்கை மாறாமல், மக்களை ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, புரிந்து கொண்டாலும் புரிந்து விட்டாலும் பரவாயில்லை. என் மனோசாட்சி எனக்கு இருக்கிறது, பேசுகிறேன். அது தெரியும். அது அனுரகுமார் திசாநாயக்க வேறு யாரையும் மாற்ற என்னைய மாட்ட முடியாது. ராஜபக்ச யாரையும் மாற்ற என்னைய மாட்ட முடியாது. விக்ரமசிங்க, பிரேமதாசர் வேறு எவரையும் மாற்ற என்னைய மாட்ட முடியாது. நான் இருக்கிற சொல்லிக் கொடுத்து ஒரு இடைவெளிக்கு போகலாம். ஒரு கேள்வி மனோகணேசன் அவர்களே, அதாவது தற்சமயம் எதிர்கட்சிகள் சார்பிலே பிரதானமாக முன்வைக்கப்படுகிற கோரிக்கை மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் என்ற ஒரு விடயத்தை தான் பிரதான கோரிக்கையாக ஐக்கிய மக்கள் சக்தியோ இனிய தரப்பினர் முன்வைக்கும் போது, அந்த கூட்டணி இருக்கக்கூடிய நீங்கள் பிரதான கோரிக்கையாக எதற்காக அரசியல் அமைப்பு ஒன்றை புதிதாக நீங்கள் கொண்டு வருவதாக சொன்னதை
செய்யவில்லை என்ற விடயத்தை முதலாவது கோரிக்கையாக முன்வைக்கிறீர்கள்? இல்லை, நாங்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் இருக்கும் அந்த கூட்டு செயல்பாடு என்பது ஒரு தேர்தல் கூட்டு செயல்பாடு. இலங்கையின் தேர்தல் முறை என்பது குறிப்பா வடகிழக்கு வெளியே தமிழ் மக்கள் சிதறி வாழ்கிறார்கள். சிதறி வாழும் பொழுது இன்றைய விகிதாசார தேர்தல் முறையிலே பெரிய கட்சிகளுடன் சேர்ந்து நான் கூட்டணி அமைக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கை தேர்தல் முறையை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் காரணம். அது ஒரு தேர்தல் உடன்பாடு, கொள்கை உடன்பாடு அல்ல. கொள்கை உடன்பாடு அங்கங்கே இருக்கலாம், ஆனால் முதலில் தேர்தல் உடன்பாடு அது. ஆகவே அவர் கட்சி நிலைப்பாடு அது. அதை ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள். மாகாண சபை வேண்டும் என்பது பொதுவான கொள்கை தான் எங்களுக்கு. ஆனால் அதன் விசேடமான எங்கள் பிரச்சனை இருக்கு. தமிழ் மக்களின் பிரச்சனை இருக்கிறது அல்லவா? ஆரம்ப சொன்னேனே, தமிழ் மக்களுக்கு விசேடமான பிரச்சனைகள் இருக்கின்றன. அதற்காகத்தான் நாங்கள் இந்த மேடை அமைத்திருக்கிறோம், இந்த பிளாட்ஃபார்ம் அமைத்திருக்கிறோம். இல்லாவிட்டால் ஐக்கிய மக்கள் கூட்டணிக்குள்ளே இருந்து எல்லாவற்றையும் செய்து முடிக்கப்பட்டு முடியும் என்றால் நாங்கள் எதற்காக 6 தமிழ் கட்சிகள், தமிழ் பேசும் கட்சிகள் தனியாக முடி அமைக்க வேண்டும்? யோசிச்சு பாருங்கள். ஏன் அமைக்க வேண்டும்? நாங்கள் ஒரு தர்க்கம் இருக்கிறது அல்லவா, நியாயம் இருக்கிறது அல்லவா? ஆகவே அதுக்கு அதன் முரண்படவும் இல்லை. அங்கேயும் இருக்கிறோம், இங்கேயும் இருக்கிறோம், பல்வேறு மேடைகளிலே இருந்து பல்வேறு விஷயங்களை பேசுகிறோம். இதை பேசுகிறாலும் எங்கள் மக்களின் தான் என் மனதிலே எப்பொழுது இருக்கிறது. அந்த மக்கள் புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளப்பட்டாலும் பிரச்சனை எனக்கு. நான் என் மனசாட்சி இப்படி செய்கிறேன். நல்லது. ஒரு சிறிய இடைவெளி எடுத்துவிட்டு நாம் மீண்டும் தொடரலாம் என்று. எவ்வளவு நேரம் பேச போறோம்? அரை மணி நேரம். இன்னொரு அரை மணி நேரம். இப்பொழுது இலங்கையிலே நேரம் 5:45. 6 மணிக்கு முடிக்கலாமா? 6 நாளைக்கு முடிக்கலாம் நினைக்கிறேன். அரை மணி நேரம். உங்களிடமிருந்து பல விடயங்கள் அறிய விரும்புகிறோம். நீண்ட 6:10 படிக்கல. 20-25 நிமிஷம். நீண்ட காலத்துக்கு 2 வருடங்களுக்கு பின்னர் உங்களை சந்திக்கிறோம். இது சந்திப்பு பிரச்சனை இல்லை. ஏனென்றால் இன்றைய நடந்த கூட்டங்கள் தொடர்பாக ஒரு விவரங்கள் கட்சியின் ஒரு ஆய்வு இருக்கிறது. 6 மணிக்கு இருக்கிறது. அது 6:15 வரை சொல்லியிருக்கிறேன். சரி சரி.